விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மாமனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு நெருங்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். பெரிய என்பதிலே இன்னும் ஒரு சில நாட்களிலே ரமலான் நம்மை விட்டு விடைபெற இருக்கின்றது. பெரிய என்பதிலே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில் நோன்பு வச்சோம், தராவி தொழுகை, இன்னும் பல நல்ல அமல்கள், திலாவத்துக்கள், சிக்ர்கள், இபாதாத்துக்களை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அனைத்தும் தன்னுடைய ஃபஸலை கொண்டு ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். பெரிய என்பதிலே இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் தாங்களுக்கு முன்பு ஜகாத் உடைய மசலா, ஜகாத் அப்படின்னா என்ன? ஏன்னா பெரும்பாலும் நம்ம மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா கடைசி பத்தில் தான் ஜகாத் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் ஜகாத்னா என்ன, அதனுடைய ஃபசீலத்து என்ன, அதனுடைய கொடுக்கலைன்னா என்ன தண்டனை அப்படிங்கிற பற்றி இன்ஷா அல்லாஹ் சுருக்கமான முறையில் குர்ஆன் ஹதீஸ் பூர்வமாக ஒரு சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் தாங்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் தராவி தொழுகைக்கு பிறகு கூட இன்ஷா அல்லாஹ் நம்ம ஜகாத்துடைய மசலாக்கள், ஏன்னா ஒரே இந்த 40 நிமிஷத்தில் எல்லாமே சொல்ல முடியாது. தஃப்சீர் அல்லாஹ்வுடைய கிருபையில் தராவி தொழுகைக்கு பின்னாடி கூட முக்கியமான சில மசலாக்கள் இன்ஷா அல்லாஹ் தாங்களுக்கு முன்னாடி எடுத்துரைக்கப்படும். பெரிய இடத்துல ஜகாத்துடைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா பல இடங்களில் குர்ஆன்ல வஅகீமுஸ் ஸலாத் வஅத்துஸ் ஜகாத் எங்கெங்க தொழுகையை பற்றி சொல்றானோ கண்டிப்பாக அந்த தொழுகைக்கு பின்னாடி வஅத்துஸ் ஜகாத், ஜகாத்தை நிறைவேற்றுங்கள். வஅகீமுஸ் ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஅத்துஸ் ஜகாத் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் இன்னொருத்துல வெளிப்படையாக சொல்றான், வல்லதீன யக்னிஸூன ஸஹப வல் ஃபிஸ்ஸத வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹி ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம். யார் தங்கத்தையும் வெள்ளியையும் அதற்குண்டான பணத்தையும் பதுக்கி வைத்திருக்கின்றார்களோ, யக்னிஸூன அப்படின்னா அதாவது பதுக்கி வைப்பது, பதுக்கி வைப்பது. அப்ப செலவு செய்யாம அல்லாஹ்வுடைய பாதையில வல்லதீன யக்னிஸூன ஸஹப வல் ஃபிஸ்ஸத வலா யுன்ஃபிகூனஹா பிஅம்வாலிஹிம் வலா யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிஹிம் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் உங்களுடைய தங்கத்தையும் வெள்ளியையும் அதற்குண்டான கிரயங்களையும் நீங்கள் பதுக்கி வைத்தார் என்று சொன்னால் வலா யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிஹிம் அவர்களுடைய சொத்துக்களை அவருடைய செல்வங்களை ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல், வலா யுன்ஃபிகூன அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யவில்லை, ஜகாத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம். ஓ நபியே, அவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், என்னஜி அஸாபின் அலீம், கடுமையான வேதனை அவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது என்பதாக நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றார். சுப்ஹானல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மன் கான அதாஇ ஸகாத்து ஃபி துன்யா யஹ்ஃபிஸுல்லாஹு மாலஹு குல்லுஹு. எந்த ஒரு மனிதன் உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தன்னுடைய செல்வத்தில் இருந்து ஜகாத்தை நிறைவேற்றுகின்றார்களோ யஹ்ஃபிஸு மாலு குல்லுஹு அவனுடைய அனைத்து சொத்துக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப எந்த பொருளுடைய ஜகாத்தை நாம் நிறைவேற்றுகின்றோமோ அந்த பொருளினுடைய பாதுகாப்பு யாரை சார்ந்தது? அல்லாஹ்வை சார்ந்தது. தெளிவாக அல்லாஹ் சொல்றான், யஹ்ஃபிஸு மாலு குல்லுஹு, உன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் நான் பாதுகாக்கின்றேன். ஏன்? நீ உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து என்னை பயந்து ஜகாத்தை நீ நிறைவேற்றினாய், அதனால் உன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எம்மை சார்ந்தது என்பதாக அல்லாஹ் திட்டவட்டமாக கூறுகின்றான். சுப்ஹானல்லாஹ். இது புகாரி ஷரீஃபிலே சஹீஹான ஹதீஸ். ஹர் பெரியன்பர்களே, இப்போ ஜகாத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் ஜகாத் அப்படின்னா என்ன? பெரியன்பர்களே, லோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்தில் ஜகாத் என்று சொன்னால் சுத்தம் செய்வது. ஜகாத்னா ஜகா, சுத்தம் செய்வது. எதஜி? தன்னுடைய சொத்துக்களில் இருந்து ஏற்படக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்வது. ஜகாத் என்பது அழுக்கை தவிர வேறு எதுவுமே கிடையாது, அது அழுக்கு தான். ஜகாத் என்பது அழுக்கு தான். அந்த அழுக்கை சுத்தம் செய்வது, அது லோகவில இலக்கணத்தில் சொல்லப்படுது. ஜகாத் என்று சொன்னால் சுத்தம் செய்வது. இன்னும் இஸ்லாஹி அப்படின்னு புழக்கத்தில் சொல்லப்படுது, बरकत देना और ज्यादा बढ़ाना। ज़कात का मतलब ये है कि पाक करना, साफ करना। ज़कात का माल जो है ये क्या है? मैल कुचैल है, माल का मैल है, उसके अलावा कुछ नहीं है।
तो जो आदमी ज़कात देगा उसका जब अपनी माल से ज़कात निकलेगा तो मेरे दोस्तों बुजुर्ग भाइयों, अल्लाह ताला 3 किस्म की इनाम देता है। एक, उसका माल पाक हो जाता है, दूसरा उसमें बरकत होती है, तीसरा उसका माल में ज़्यादती होता है, अल्लाह बढ़ाता है। माशाअल्लाह பெரியவர்களே, அப்ப ஜகாத்துடைய இலக்கணத்துல சொல்லப்படுது சுத்தமாகுது, சுத்தம் செய்வது, பொருளை சுத்தம் செய்வது. இப்ப இஸ்லாமியுடைய வழக்கு பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா பெருமான மூலமா சொல்றான் 3 விஷயம் இருக்கு ஜகாத் கொடுக்கறதுல. ஒன்னு, உங்களுடைய செல்வம் சுத்தமாயிடும், இரண்டாவது உங்களுடைய செல்வத்துல பரக்கத்தை கொடுப்பேன், மூணாவது உங்களுடைய செல்வத்தை அதிகப்படுத்தி கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். கபதுமே 3 விஷயங்கள் இருக்கு. செல்வம் சுத்தமாயிடும், பாக்காயிடும், அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது, அதுல நான் பரக்கத்தை கொடுப்பேன், அபிவிருத்தி கொடுப்பேன். மூணாவது, உன்னுடைய செல்வத்தை மேம்படுத்துவேன், அதிகமாக்குவேன். நாம நினைக்கிற ஜகாத் கொடுக்கறது நம்ம வந்து கம்மி ஆயிடுவோம். हम ज़कात निकालेंगे अपने माल से तो हम क्या हो जाएंगे, गरीब बन जाएंगे. नहीं, हरगिज़ ऐसी बात नहीं. अल्लाह का रसूल का वादा है, जो आदमी अपनी माल का ज़कात अदा करेगा उसका माल साफ होगा, अल्लाह उसके बरकत देगा उसके माल में, और उसके माल को और ज़्यादती करेगा और ज़्यादा देगा. सुभान अल्लाह. कभी ज़कात देने वाला, ज़कात अदा करने वाला कभी गरीब नहीं बनता, कभी फ़कीर नहीं बनता. सुभान अल्लाह. अल्लाह के रसूल ने फरमाया, जो आदमी अल्लाह के रास्ते में हज करता है तो मेरे दोस्तों बुजुर्ग भाइयों, हाजी कभी फ़कीर नहीं होता, हाजी कभी मिस्कीन नहीं होता, फ़कीर नहीं होता. பெரியவர்களே, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய ஹஜ் செய்கின்றார்களோ அந்த ஹாஜிமார்கள் என்றைக்குமே ஏழையாக மிஸ்கீனாக ஆவது கிடையாது. மற்றவங்க என்னைக்குமே கையேந்தக்கூடிய நிலைமை எல்லாம் அவனை வைக்க மாட்டான். அதே மாதிரி யார் தன்னுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்தை நிறைவேற்றுகின்றார்களோ அந்த மனிதர் என்னைக்குமே ஏழையாக மாட்டான். அல்லாஹ் அக்பர். இது நான் சொல்லல, சத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். ஆக பெரியவர்களே, ஜகாத் என்று சொன்னால் பரிசுத்தமாக்குவது. मेरे दोस्तों बुजुर्ग भाइयों, अल्लाह पाक है, अल्लाह का रसूल पाक है, अल्लाह का कलाम पाक है, शरीयत पाक है. मुसलमान को चाहिए अपना कमाई पाक साफ होना चाहिए. பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையிலே அல்லாஹ் சுத்தமானவன், பரிசுத்தமானவன், மிக பரிசுத்தமானவன். அல்லாஹ்வுடைய ரசூல் மிக பரிசுத்தமானவன். அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஷரியத், சட்டதிட்டங்கள், மார்க்கம், தீனுல் இஸ்லாம் ரொம்ப பரிசுத்தமான மார்க்கம். முஸ்லிமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனால தான் அத்துஹூரு நிஸ்ஃபுல் ஈமான். ஹதீஸ்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், பரிசுத்தம் என்பது ஈமானின் சரிபாதி, ஒரு பகுதி கிடையாது. அத்துஹூரு நிஸ்ஃபுல் ஈமான், அத்துஹூரு நிஸ்ஃபுல் ஈமான். பரிசுத்தம் என்பது ஈமானின் சரிபாதி. பரிசுத்தம் இல்லாம நீங்க எந்த அமலும் செய்ய முடியாது. தொழுக முடியுமா, நோன்பு வைக்க முடியுமா, ஹஜ் செய்ய முடியுமா, எதுவுமே கிடையாது. எல்லா அமல்களிலேயுமே பரிசுத்தம் என்பது மிக மிக அவசியம். அதனால தான் பெருமா சொல்றாங்க, அத்துஹூரு நிஸ்ஃபுல் ஈமான். பரிசுத்தம் என்பது ஈமானின் சரிபாதி. பெரியவர்களே, அப்ப ஒரு முஸ்லிம் பரிசுத்தமான நிலைமையில் இருக்க வேண்டும். पेशाब पाक रहना, इंसान अपने जिस्म से जो भी नजासत है उसको दूर करना, हर वक्त इंसान पाक साफ रहना. अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम से शैतान एक मुलाकात हुआ. शैतान ने पूछा, अल्लाह के रसूल ने शैतान से पूछा, तेरा बहुत बड़ा दुश्मन कौन है और दोस्त कौन है? कब है तेरा बहुत बड़ा दुश्मन कौन है, दोस्त कौन है? शैतान ने कहा, जो मुसलमान 24 घंटा बावजू रहता है वो मेरा बहुत बड़ा दुश्मन है. अल्लाहु अकबर. क्यों है? जब इंसान वजू के साथ रहता है शैतान उससे वार नहीं कर सकता, उसके करीब भी नहीं जा सकता. क्यों? वो पाक साफ है, नजिस नहीं है, नापाक नहीं है. मुसलमान पाक होना बावजू रहता है. तो शैतान ने कहा, जब कोई मुसलमान बावजू 24 घंटा रहता है वो मेरा पक्का बहुत बड़ा दुश्मन है. क्यों? मैं उस पर कोई वारिद नहीं कर सकता, मैं उसे कुछ वार नहीं कर सकता, उसे गुनाहों की तरफ में मुबतला नहीं कर सकता. क्यों? उसके करीब भी मैं नहीं जा सकता. क्यों? वो बावजू है, पाक है. नापाक रहेगा मुसलमान तो शैतान वारिद हो जाता है. आगे पेरियनबगले, तो दो दोस्त कौन है भाई? जो अपनी बीवी से बार बार लड़ता रहता है, अपनी दोस्त अहबाब से लड़ता रहता है, रिश्ते को तोड़ता है, अपनी बीवी से ज़्यादा लड़ता है, लड़ने वाला है, ये मेरा बहुत बड़ा जिगरी दोस्त है. कौन बोला? शैतान ने कहा. अल्लाह अकबर. अल्लाह उसकी हिफाजत करे.
ஆக பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமானார் சொல்றாங்க, ஷைத்தானுடைய பரம எதிரி யார் அப்படின்னா 24 மணி நேரம் யார் ஒஜுவோட இருக்கின்றார்களோ, பரிசுத்தமான நிலைமையில இருக்கிறாங்களோ, அவன் தான் ஷைத்தானுடைய பரம எதிரி. நண்பன் யாரு? யார் தன்னுடைய மனைவியோடு அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான், சொந்தம் பந்தங்களோடு வெட்டி சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்கிறான், இவன் ஷைத்தானுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன் என்பதாக ஷைத்தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றான். பெரியன்பர்களே, அப்ப மனிதன் முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் பரிசுத்தமான நிலைமையில் இருக்க வேண்டும். அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவன் சேகரிக்கக்கூடிய சொத்துக்களும் பரிசுத்தமான முறையில் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறுகின்றான், யா அய்யுஹன் நாசு குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபன் வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஷ் ஷைத்தான லில் இன்சானி அதுவ்வும் முபீன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த இடத்துல யா அய்யுஹல்லஸீன ஆமனு சொல்லல. நல்ல கவனமா கேட்கணும். அபூஹை, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா யா அய்யுஹன் நாஸ், ஓ பொது மக்களே, யா அய்யுஹல்லஸீன ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளை சொல்லல. வஸீர் யா அய்யுஹன் நாஸ், ஓ பொதுமக்களே, குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபன் வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஷ் ஷைத்தான லில் இன்சானி அதுவ்வும் முபீன். ஓ பொதுமக்களே, ஓ மனிதர்களே, நீங்கள் பூமியில் எதை நான் ஆகுமாக்கி வைத்திருக்கின்றோமோ, ஹலாலாக்கி வைத்திருக்கின்றோமோ, அதை மட்டும் நீங்கள் புசியுங்கள், சாப்பிடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஏன்? அவன் உங்களுக்கு பயங்கரமான பகிரமான எதிரியாக இருக்கின்றான். ஹராம சாப்பிடாத, ஹலால சாப்பிடு, ஹலாலான முறையில் சம்பாதி, ஹலாலான முறையில் சம்பாதி, ஹலாலான புசியை சாப்பிடு, ஹலாலான முறையில் சொத்துக்களை சேகரிச்சு வை, ஒன்றும் தப்பு கிடையாது. பெரியன்பர்களே, அப்ப முஸ்லிம் எப்படி சாப்பிடுவது ஹலாலோ, சாப்பிடக்கூடிய விஷயத்தில் ஹலாலா பார்க்கிறானோ, பரிசுத்தமான விஷயத்தை சாப்பிடுங்க, ஹலாலன் தய்யிபன். அதே போன்று நீ சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமும் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும், ஹராம் இருக்கக்கூடாது. பெரியன்பர்களே, அப்ப அல்லாஹ் நினைக்கிறா ஒரு முஸ்லிம் பரிசுத்தமான முறையில் இருக்கணும். ஏன்? அவன் தீனுல் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். அதே முஸ்லிம் சாப்பிடக்கூடிய சாப்பாடும் பரிசுத்தமான முறையில் சாப்பிட வேண்டும். அதே முஸ்லிம் அவன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமும் பரிசுத்தமான முறையில் இருக்க வேண்டும். அல் காசிபு ஹபீபுல்லாஹ், புகாரி ஷரீஃப்ல வருது. ஒரு சஹாபி வந்தான். அந்த சஹாபி முசாஃபா செஞ்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. மதீனால இருந்து ரொம்ப தூரமானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷமாயிலே திருமீதியில் அறிவிக்கப்பட்டிருக்கு, முத்தோலிசா நாயகம் ஸல்லல்லாஹு கை வந்து அப்படியே பட்டு மாதிரி இருக்கு, பஞ்சு மாதிரி இருக்கு. புசுர்காஹினி படபட விளமா இருக்காங்க பார்த்தீங்களா, அல்லாஹ்வாலே அவங்க கையை நீங்க தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சு மாதிரி இருக்கும். அப்படியே பட்டு இருக்கு, பட்டு துணி இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே முழு 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 முழுன்னு இருக்கும். அது மாதிரி தான் பெருமானாருடைய கையும் இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு கை வந்து அப்படியே பட்டை விட மென்மையா இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகிட்ட முசாஃபா செஞ்சாங்க. 2 கை கொடுத்து முசாஃபா செய்யும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியுடைய கையை அமுத்தி பார்க்குறாங்க. கல்லு இரும்பு மாதிரி இருந்துச்சு, இரும்பு மாதிரி இருக்குது அந்த சஹாபியுடைய கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, நீ என்னப்பா வேலை செய்கிற அப்படின்னு, உன் கை இவ்வளோ இரும்பு மாதிரி இருக்கு. அவன் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் வந்து கல்லை உடைச்சி அதை விற்று சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம். அல்லாஹ் அக்பர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனித சஹாபியுடைய கையை முத்தமிட்டு, அல் காசிபு ஹபீபுல்லாஹ், உழைத்து வாழக்கூடியவன் அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பன் என்பதாக சொன்னான். அல்லாஹ் அக்பர். என்ன சொன்னாங்க? உழைத்து வாழக்கூடியவன் அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பன், அல் காசிபு ஹபீபுல்லாஹ். உழைத்து வாழக்கூடியவன் அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பன் என்பதாக அவருடைய கைகளுக்கு முத்தமிட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, ஹதீஸ்ல வருது, அல் கஸ்புல் ஹலாலி ஃபர்தியத்துன் பஅதல் ஃபர்தியா. புகாரி ஷரீஃப்ல அறிவிக்கப்பட்டிருக்கு, ஒரு மனிதன் ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிப்பது ஃபர்தியத்துன் பஅதல் ஃபர்தியா. எப்படி தொழுகை உங்களின் மீது கடமையோ அதே போன்று ஹலாலான முறையில் நீங்கள் சம்பாதிப்பதும் உங்களின் மீது கடமை. இன்னைக்கு பல இளைஞர்கள் இருக்கிறாங்க, பாவா கமாகுதாலங்க मैं बैठ के खाऊंगा அப்படி. अरे बाबा दीवाना तू कमाना भी फर्ज है बाबा, நீ சம்பாதிக்கிறது கூட கடமை, அப்பமும் சம்பாதிக்க நீ உட்காந்து திங்கிற, இது பெருசு இல்லை, நீ சம்பாதிக்கணும். அல் கஸ்புல் ஹலாலி ஃபர்தியத்துன் பஅதல் ஃபர்தியா. ஹலாலான முறையில் சம்பாதிப்பது, இளைய தலைமுறைகளை கேட்டுக்கொள்ளுங்கள், ஹலாலான முறையில் சம்பாதிப்பது, உழைப்பது ஒரு கடமைக்கு பின்னாடி இன்னொரு கடமை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
வெற்றித்தனமா உட்கார்ந்து திங்கிறது பெருமை அல்ல, அது பெரிய பாவம். அப்படி அல்ல, நீ உழைத்து சாப்பிட வேண்டும், நீ சம்பாதிக்கணும். எப்படி தொழுகை ஒரு தொழுகை முடிஞ்ச உடனே, இன்னைக்கு ஜும்மாவுடைய தொழுகை, இந்த ஜும்மா வாஜிபு, இது முடிஞ்ச உடனே அசர் தொழுகை எப்படி நம்ம மீது கடமையோ, அதே போன்று ஒரு மனிதன் ஹலாலான முறையில் சம்பாதிப்பதும் அவனின் மீது கடமை. சாதிக் பாய், ऐसा नहीं कि भाई कमाना जरूरी नहीं है, जरूरी है, जरूरी है. माशाअल्लाह. பெரிய அன்பர்களே, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஹலாலான முறையில் சாப்பிடுங்கள், ஹலாலான சம்பாத்தை சம்பாதியுங்கள், ஹலாலான முறையில் சொத்துக்களை சேகரியுங்கள் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறுகின்றார்கள். அப்ப ஜகாத் என்று சொன்னால் நம்மளுடைய சொத்துக்களில் இருந்து இருக்கக்கூடிய கழிவுகளை, அசுத்தங்களை நீக்கி அதை சுத்தப்படுத்துவது. அல்லாஹ் நினைக்கிறான் முஸ்லிம் சுத்தமாக இருக்க வேண்டும், அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடும் சுத்தமாக இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அவன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் சுத்தமாக இருக்க வேண்டும், அவன் சேகரிக்கக்கூடிய சொத்துக்களும் பரிசுத்தமான முறையில் இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்புகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஜகாத்துடைய மத்லப். ஜகாத்துடைய கருத்து என்ன? ஜகாத் அப்படின்னா இதுதான், நம்முடைய சொத்துக்களை சுத்தமாக்குறது. வருஷத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவை நம்முடைய சொத்துக்கள்ல தெரிந்தோ தெரியாமலோ ஹலால் ஹராம் கலந்திருக்கும், அதையெல்லாம் சுத்தமாக்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சொல்றான், வாகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை நிறைவேற்றுங்கள். பெரியன்பர்களே, ஜகாத் ஒரு மனிதன் நிறைவேற்றி விட்டால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு எவ்வளோ பெரிய சிறப்புகளை கொடுக்கிறான். யுஹ்ஃபிஸு மாலு குல்லுஹு, அவனுடைய எல்லா சொத்துக்களுமே அல்லாஹ் பாதுகாக்கின்றான். ஷமாயிலே திர்மிதியில் ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் ஒரு பெரிய அல்லாஹ்வால இருந்தார், ஒரு பெரிய மகான் இருந்தார். அவரு அல்லாஹ்வுடைய கிருபையில கணக்கிட்டு தன்னுடைய சொத்துக்கள் இருந்து எல்லா ஜகாத்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். பெரிய கப்பல் வியாபாரி, பயங்கரமான கோடிக்கணக்கான வியாபாரி. அப்ப அவர்கிட்ட சொல்லப்பட்டது, பாய் உங்களுடைய கப்பல் கடல்ல மூழ்கி போச்சு, உங்க கப்பல் கடல்ல மூழ்கி போச்சு. அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், கண்டிப்பா என்னுடைய கப்பல் மூழ்காது. ஒருத்தர் இல்ல 4-5 பேர் சொல்றாங்க, பாய் துமாரா கப்பல் மூழ்கி போச்சு, உங்க கப்பல் மூழ்கி போச்சு, நஷ்டமாயிடுச்சு அப்படி. அவர் ஒத்துக்கவே இல்லை, ஏத்துக்க மாட்டேன்ட்டார். இல்ல ஏன்? அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, எப்படிப்பா இப்படி இத்தனை பேர் சொல்றாங்க, ஏன் மறுக்கிற நீ அப்படின்னு? அவன் சொன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அல்லா மேல, நான் என்னுடைய சொத்துக்கள் இருந்து ₹1 கூட இல்லாம கரெக்டா நான் ஜகாத் கொடுக்கிறேன் கணக்கிட்டு. என்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வுடைய பொறுப்புன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால என்னுடைய சொத்துக்கள் அழிந்து போவதற்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்ச நேரம் சென்று சொல்லப்படுது, மூழ்கி போனது உங்களுடைய கப்பல் இல்ல, இன்னொருடைய கப்பல், உங்களுடைய கப்பல் சரக்கோட அல்லாஹ்வுடைய கிருபையில கரைக்கு வந்துருச்சு என்பதாக சொல்லப்படுது. அல்லாஹ் அக்பர். ஆக பெரியவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய கிருபையில ஜகாத்தை நிறைவேற்றினால் நம்மளுடைய நஷ்டங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள், நம்முடைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் அதை தெளிவுபடுத்தி அதில் பெரிய பரக்கத்தையும் பரிசுத்தத்தையும் அதில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நமக்கு அல்லாஹ் தஆலா வாரி வழங்குகின்றார். எந்த சொத்துக்களிலிருந்து ஜகாத் கொடுக்கப்படுகின்றதோ அவருடைய வாழ்க்கையில், அவருடைய வியாபாரத்தில், அவருடைய தொழிலிலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய முன்னேற்றத்தை வழங்குகின்றான் என்பதில் கடுகு அளவும் சந்தேகம் இல்லை என்பதாக இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகின்றது. சரி பெரியன்பர்களே, இப்ப ஜகாத் கொடுக்கல அப்படின்னா என்ன பாய்? ஜகாத் கொடுத்தா அல்லாஹ் நம்முடைய சொத்துக்களுக்கு பரக்கத்தை கொடுக்குறான், முன்னேற்றத்தை கொடுக்குறான், வாழ்க்கையில நல்லா முன்னுக்கு வரலாம், நம்முடைய சொத்துக்கள் பரிசுத்தம் ஆயிடும், அல்லாஹ் நமக்கு ஜாதா என்னஜி பெரிய வசதியான வாழ்க்கையை கொடுப்பான். எங்களுடைய சொத்துக்கள்ல, நம்முடைய வியாபாரத்துல, தொழில ஏற்படக்கூடிய நட்டங்களில் இருந்து, கஷ்டங்களில் இருந்து, கடன்களில் இருந்து நீக்கி அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான்? முன்னேற்றம் செய்வான் என்பதாக ஒரே வார்த்தையில பெருமானார் சொல்லிட்டாங்க. இப்ப கொடுக்கல அப்படின்னா என்ன பாய்? பெரிய சொல்லி நல்லா கவனமா கேட்கணும். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸில் ஹதரத்தே அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சொத்துக்கள் கணக்கிட்டு அவர் மீது ஜகாத் வாஜிப், அவர் கண்டிப்பா ஜகாத் கொடுக்கணும். அப்படி இருந்த பிறகும் கூட அவர் கஞ்சத்தனத்தின் காரணமாக ஜகாத் கொடுக்கவில்லை என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உலகத்தில் அல்லாஹ் தஆலா எந்த பூமியில் மக்கள் எந்த பகுதியில் முபாரக் எந்த பகுதியில் ஜகாத் நிறைவேற்றப்படவில்லையோ அந்த பூமியை அல்லாஹ் தஆலா பசி, பட்டினி, பஞ்சம், வறுமையை கொண்டு அல்லாஹ் தஆலா அழித்து விடுகின்றார். जिस जमीन पर ज़कात अदा नहीं किया जाता है
मेरे दोस्तों बुजुर्गों भाइयों सुन लीजिए, दुनिया में अल्लाह ताला कहतागी पैदा कर देगा, फाका पैदा कर देगा, खाने के लिए खाना नहीं, पीने के लिए पानी नहीं, कोई चीज नहीं, दाना नहीं, बारिश नहीं, तमाम को अल्लाह बंद कर देता है। बस कहता ही जहां भी जाएंगे परेशान होंगे। क्यों? जिस जमीन पर ज़कात अदा नहीं किया जाता अल्लाह ताला वहां पर कहतागी उतार कर उन लोगों को बर्बाद कर देता है। எந்த பூமியில் ஜகாத் நிறைவேற்றப்படவில்லையோ அந்த பூமியை அல்லாஹ் தஆலா வறுமை, பட்டினி, பஞ்சம், பயங்கரமான மோசமான நிலைமையை வைத்து அந்த பூமியை அல்லாஹ் தஆலா அழித்து விடுகின்றார். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உலகத்தில் பூமியிலே விலங்குகள் மட்டும் இல்லை, கால்நடைகள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு சொட்டு மழை தண்ணீரை கூட நான் இறக்க மாட்டேன். யார் சொல்றா? அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த விலங்குகளுக்காக வேண்டி, அந்த கால்நடைகளுக்காக வேண்டித்தான் நான் மழையை பொழிய வைக்கின்றேன். ஏன்? நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றீர்கள், ஜகாத்தை நிறைவேற்றுவதில்லை. செல்வத்தை நான் கொடுத்தேன், அந்த செல்வத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே பயன்படுத்த மாட்டேங்கிறீர்கள், செலவு செய்ய மாட்டேங்கிறீங்க. என்ன செய்றீங்க? அதையெல்லாம் பதுக்கி வைக்கின்றீர்கள். அல்லாஹ் அக்பர். அப்ப எந்த பூமியிலே ஜகாத் நிறைவேற்றப்படவில்லையோ, யார் நிறைவேற்றுவதில்லையோ அந்த பூமியை வறுமை, பட்டினி, பஞ்சத்தை கொண்டு நாம் அழித்து விடுவோம். அல்லாஹ்வுடைய கிருபையில என்னால் இந்த மழை பொழிவதிலிருந்து கால்நடைகள், விலங்குகள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு சொட்டு தண்ணீர் மழையை கூட நான் பெய்ய வைக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாக்குறுதியாக இருக்கின்றது. இது பூமியில வாழக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்க்கு போனாங்க, வானுலக பெரிய. அந்த சமயத்துல நரகத்தை, சொர்க்கத்தை எல்லாம் பார்த்தாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நரகத்தை போய் காட்டினாங்க ஹஜ்ரத் ஜிப்ராயில். அங்க பாத்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாமே நெருப்பினால் செய்யப்பட்ட துணி, சாக்கு, நெருப்பினால் செய்யப்பட்ட சாக்கை கட்டிக்கிட்டு, வெறும் அதாவது தொப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் தான் அந்த சாக்கு, அதை கட்டிக்கிட்டு அப்படியே நெருப்பு கங்கு இருக்கு பார்த்தீங்களா, நெருப்பு கங்கு, जो भुना हुआ पत्थर, आग का शोला, आग का जो कंगन है, அதை அப்படியே திங்கிறாங்க. நெருப்பு கங்குகளை சாப்பிட்டு இருக்கிறாங்க. பாறைகள், நெருப்பு பாறைகளை உடைச்சி உடைச்சி திங்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமாயிட்டாங்க. என்ன இவங்க மிருகமா மனிதர்களா? ஜிப்ராயில்கிட்ட கேட்டாங்க, யாரப்பா இவங்க இவ்வளவு மோசமா இருக்கிறாங்க அப்படின்னு. ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுத்திருக்கா. எப்படிப்பட்ட தண்டனை அப்படின்னா, பூமியில் இவர்களுக்கு அல்லாஹ் சொத்து சுகங்களை கொடுத்தான். அந்த சொத்து சுகங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் இவர்கள் கஞ்சத்தனத்தின் காரணமாக அந்த சொத்துக்களை பதுக்கி வைத்திருந்தார்கள். ஜகாத்தை நிறைவேற்றாமல் இருந்தார்கள். இவர்களின் மீது ஜகாத் வாஜிபு, ஆனா இவர்கள் ஜகாத்தை கொடுக்காமல் இவர்கள் கஞ்சத்தனத்தின் காரணமாக அல்லாஹ்வை ஏமாற்றிக் கொண்டு திரிந்தார்கள், பதுக்கி வைத்திருந்தார்கள். அதனால் இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நரக தண்டனை இது. அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, பூமியில நீ இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு நீ தர்மம் செய்யல, உன்னுடைய சொத்துக்களை சேகரிச்சு என்ன செஞ்ச, பதுக்கி வச்ச. இப்ப சாப்பிடு, நெருப்பு கங்குகளை சாப்பிடு. அல்லாஹ் பாதுகாப்பான. ஆக பெரியவர்களே, எந்த மனிதர் ஜகாத்தை நிறைவேற்றுவதில்லையோ அவர்களுக்கு பூமியிலும் சரி, மறுமையிலும் சரி, கபரிலும் சரி பயங்கரமான வேதனைகள் இருப்பது என்பது இந்த ஹதீஸுகளின் மூலமாக தெள்ளத் தெளிவாக நமக்கு தெரிகின்றது. பெரியவர்களே, ஜகாத் கொடுப்பது என்ன சிறப்பு, கொடுக்காம போனா என்ன தண்டனை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ விஷயத்துக்கு வரும். ஜகாத் அப்படிங்கிறது யார் மேலே கடமை? நம்ம மக்கள், பல மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது எந்த தமிழ் சொல்லுவாங்க, சட்டத்தில் எங்கடா ஓட்டை இருக்குதுன்னு பார்ப்போம். சட்டத்தில் எங்கே ஓட்டை இருக்குது, எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப மூலமாக இருக்கிறான். பெரியவர்களே நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நம்ம அடிக்கடியே பயான் சொல்லிக்கிறோம். எந்த ஒரு ஜகாத்து யார் மேலே கடமை அப்படின்னா நல்லா கவனமாக கேட்கணும். 4 ஷர்த்து நிபந்தனைகள் இருக்கு. ஒன்று, முஸ்லீம் மேலே ஜகாத் கடமை, காஃபிர் மேலே கிடையாது. முத்தலிசா, காஃபிர் மேலே ஜகாத் கிடையாது. முஸ்லீமா இருக்கிற அவன் மேலே ஜகாத் வரும். 2வது, ஆக்கில், அறிவுள்ளவனாக இருக்கணும். பெரிய கோடீஸ்வரன், புத்தி சுவாதனம் சரியில்லை, அவன் மேலே ஜகாத் கிடையாது. அவன் மேலே ஜகாத் யாருன்னு அவனுக்கு தெரியல, அவன் மேலே ஜகாத் கிடையாது. இப்போ முஸ்லீமா இருக்கணும், ஆக்கிலா இருக்கணும், அறிவுள்ளவனாக இருக்கணும். 3வது, பாலியவா இருக்கணும், வயசு வந்தவனா, சிறுவன். அப்படியே சிறுவர்கள் மேலே ஜகாத் கிடையாது. வாலிப பருவத்தை அடைந்திருக்க வேண்டும். 14-15 வயசு சின்ன பையன் இருக்கிறான், ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, சின்ன பையன், பெரிய கோடீஸ்வர பையன், ஜகாத் கிடையாது அவன் மேலே.
ஏன்? அவன் பாலியமாய் இருக்கணும். பாலியம் அப்படின்னா வாலிப பருவத்தை அடைந்திருக்க வேண்டும். சிறுவன் அப்படிங்கிற அந்தஸ்தை விட்டு, வயசு விட்டு வாலிப பருவத்தை அடைந்திருக்க வேண்டும். மூணாச்சுங்களா? நாலாவது சாஹிபே நிசாப். இதுதான் முக்கியமான மசலா. சாஹிபே நிசாப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஷரியத்தில் அவன் எவ்வளவு சொத்து இருந்தா, எவ்வளவு பணம் இருந்தா செல்வந்தன். சாஹிபே நிசாப். நிசாப் அப்படின்னா ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு வரைக்கும் பணம் அவங்ககிட்ட இருந்துச்சு, பொருள் இருந்துச்சு அப்படின்னா அவன் பணக்காரன். ஷரியத்து பிரகாரம் அவன் பணக்காரன். எவ்வளோ பாய் பணம்? பெரிய பெல்லி நல்லா கவனமாக கேட்கணும். 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு நல்லா கவனமாக கேட்கணும். ஜகாத்துடைய மசலா 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு யார்கிட்டையாவது பணமா இருக்குது, அல்லது தங்கமா இருக்குது, அல்லது வெள்ளியா இருக்குது அப்படின்னா, அல்லது அதுக்கு உண்டான பணத்தை 612 கிராம் உண்டான பணத்தை தொகையை வியாபாரத்திலே முதலீடு போட்டிருந்தால் அவரு ஷரியத்து பிரகாரம் பணக்காரர். இன்னைக்கு வெள்ளி வந்து 300 ரூபா, कीमत சார் 300 रुपये, 1,83,200 ரூபா வரும். 612 கணக்கு போட்டு பாருங்க. 612 கிராம் வெள்ளி வந்து 1,83,200 ரூபா. 84 வைங்க, 1,84,000 ரூபா உங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்க மேல ஜகாத்து வாஜிப். உங்க மேல ஜகாத்து வாஜிப். பெரிய நண்பர்களே, இப்ப தங்க நகை பார்த்தீங்க அப்படின்னா 87 கிராம், அதாவது 11 பவுனுக்கு 1 கிராம் கம்மி. இப்போ நம்ம அது வந்து மேக்சிமம் கணக்கு. மினிமம் கணக்கு வந்து 612 தான் பார்க்கணும். நம்ம வந்து பெரும்பாலும் அதை பார்க்குறோம். ஆனால் 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பணமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது தங்கமாகவோ வெள்ளியாகவோ வியாபாரத்தில் நீங்கள் முதலீடு தொகையை போட்டிருந்தால் நீங்க சாஹிபே நிசாப். உங்க மேல ஷரியத்து பிரகாரம் நீங்க செல்வந்தர். உங்க மேல ஜகாத்து வாஜிப். அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, இப்ப இது முக்கியமான மசலா. இன்னொரு மசலா என்ன அப்படின்னா, ஜகாத். இப்போ ஏன்னா நேரம் கம்மியாக இருக்கிற சில முக்கியமான மசலாக்களை மட்டும் நம்ம இன்னைக்கு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நிமிஷம் நைட்ல இருந்து சொல்லுவோம் ஜகாத்துடைய மசலா. ஜகாத்துடைய மசலாவுக்கு என்ன அப்படின்னா, நீயத்து ஷர்த்து, நீயத்து நிபந்தனை. இப்போ ஒண்ணுமில்ல, முத்தலி சாப் இருக்கிறார். ஜகாத் அல்லாவுடைய கருவையில எல்லாம் கணக்கெடுத்து வச்சுருக்காரு. அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் ஜகாத் வாஜிப்னு வைங்க. யாரோ வராங்க, மதரசாவுக்கு வராங்க, மிஸ்கின்கள் வராங்க, ஃபகீருங்க வராங்க, இல்லாதப்பட்ட ஏழைங்க வராங்க. அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு. இந்த பா 2,000 रुपये रख ले, 5,000 रुपये रख ले, 3,000 रुपये रख ले அப்படின்னு 2,000, 3,000, 5,000 கொடுக்குறாரு. இப்போ அவர் வந்து நீயத்தே செய்யல. ஏன் முத்தலி சார், நீங்கள் நீயத்து செய்யல, ஜகாத் அப்படி நீயத்து செய்யல. நீங்கள் ஜகாத்துடைய நீயத்து செய்யாமல் அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா பெரிய நண்பர்களே உங்களுடைய ஜகாத் நிறைவேறாது. ஏன் அப்படின்னா, ஜகாத்துடைய பணத்தை நீங்கள் கணக்கிட்டு எடுத்து வச்சு நீயத்து செஞ்சு கொடுக்கணும். இந்த பணம் வந்து 50,000 ரூபாய் ஜகாத்துடைய பணம், இதை நான் இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தனியாக எடுத்து பிரித்து வச்சு நீயத்து செஞ்சு கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். நீயத்தை எதுவுமே செய்யல பாய், அப்படியே எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜகாத்து ஜகாத் ஆகாது. அது சதகால கணக்கு போயிடும், சதகால கணக்கிடப்படும், ஜகாத்துல கணக்கு வராது. ஒன்று. ரெண்டாவது மசலா என்ன அப்படின்னா, கைர முஸ்லிம்களுக்கு ஜகாத்துடைய பணம் அறவே கொடுக்கக்கூடாது. இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களில் எல்லாமே கைர முஸ்லிம்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம், நீங்கள் குர்பானி கொடுக்கலாம், ஹகீகா கொடுக்கலாம், நேர்ச்சி செஞ்சது கொடுக்கலாம், எது வேணாலும் வலிமா, எந்த விருது வேணாலும் நடக்கிறதுல உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் ஜகாத் என்பது முஸ்லிம்களுடைய உரிமை. ஜகாத் என்பது முஸ்லிம்களுடைய உரிமை. கைர முஸ்லிம்களுக்கு நீங்கள் ஜகாத் கொடுக்க கூடாது. அப்படி நீங்க கைர முஸ்லிம்களுக்கு நீங்க ஜகாத் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மறுபடியும் திரும்பி நீங்க கொடுக்கணும், 1க்கு 2 வேளை. அதனால பெரியவர்களே, தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜகாத்துடைய விஷயத்துல ரொம்ப சூதானமா நாங்க முடிவெடுக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் ஆச்சுங்களா, கைர முஸ்லிம்கள் நீங்க ஜகாத் கொடுத்தா ஜகாத் நிறைவேறாது. 1. ரெண்டாவது மசலா அப்படின்னா, யார் மேல ஜகாத் வாஜிபோ அவங்களுக்கு நீங்க கொடுக்க கூடாது. இப்ப ஒண்ணும் இல்லை, என் மேல ஜகாத் வாஜிப்னு வைங்க. இப்போ முத்தலி சாப் தப்புன்னு எடுத்து இந்த ஹஜரத் அப்படின்னு 5,000 ரூபாய் கொடுத்துட்டாரு. இப்போ அவரு ஜகாத் எனக்கு கொடுக்குறாரு. சரி, இப்போ நான் வாங்கிக்கிட்டேன், ஆனால் என் மேலேயே ஜகாத் வாஜிபு. இப்போ நான் காசு வாங்கும்போது அவர்கிட்ட கேட்கணும், என்னப்பா இது ஜகாத் நிக்காத்தா என்ன ஹதியாவா அப்படின்னு. கிடைச்சவன பரவாயில்ல, 5,000 रुपये दिए मिलगाना बाबा அப்படின்னு வாங்கக்கூடாது. 5,000 रुपये दिए तो काय को भाई 5,000 रुपये दिए तुम्हें, तब अमाउंट कैसा देते हैं, पूछना जकात की क्या भाई है. हमारा जकात அப்படின்னு சொன்னார்னா नहीं भाई, हमारे से नहीं होना.
कि तो मैं ज़कात देना என் மேலே ज़कात வாஜிப் நானே மத்தவங்களுக்கு கொடுக்கணும் நான் வாங்குறது எனக்கும் கூடாது உங்களுடைய ஸகாத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நல்லா கவனமா கேட்கணும் பாய் ज़कात யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்கள நல்லா விசாரிங்க சும்மா போடுறவங்க சோ पूछोगा रहता उठा दे रहा चुप बेटी उसे दे डालेंगे तुम्हें नहीं बेटा उसे दे डालेंगे किसी मुतल से दे डालेंगे तुम्हें से देंगे नहीं पूछ पुछार करेंगे नोटी नोंगड़ तुमवागा ஒரு பொண்ணை குடுக்குறான் மாப்பிளைய குடுக்குறான் அப்படினா 1008 கேள்வி கேக்குறான் அது பல்லப்பட்டி கேக்குறான்னு சொல்லவே தேவையில்லை ஒரு மாசம் முத்தல்லி சாப் ஒரு மாசம் இங்க எங்க டேரா போட்டுருவா டேரா போட்டு எங்க போறான் எங்க வரான் என்னென்ன பண்றான் எல்லாம் லைனா லிஸ்ட் எடுத்துருவா புரியுதுங்களா அது மாதிரி பெரியவர்களே ஸகாத் கொடுக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் கைர முஸ்லிம்களுக்கு ஸகாத் கொடுத்துறாதீங்க கொடுத்தீங்க உங்களுடைய ஸகாத் நிறைவேறாது மறுபடியும் திருப்பி கொடுக்க வேண்டும் இரண்டாவது யாரின் மீது ஸகாத் வாஜிபோ அவர்கள் பணக்காரருக்கு நீங்க ஸகாத் கொடுத்தா உங்க ஸகாத் நிறைவேறாது தெரிஞ்சு கொடுங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி தெரிஞ்சு கொடுங்க நீங்க கஷ்டப்பட்டு கொடுக்குறீங்க அதை கொடுக்கிறது சரியான பிரயோஜனம் கடமை உங்களுக்கு நீங்கணும் चुम्मा आया उठा दे जा रहा होता सोना क्या कि ऐसा नहीं करना हरगिज नहीं करना ज़कात देने के बारे में बहुत गौर करना चाहिए कि भाई वो मालदार है वो ज़कात लेने का लायक है कि नहीं कि எல்லாம் பார்த்து சூதானமா கொடுக்கணும் சும்மா வந்தானே எடுத்து அப்படியே கொடுத்துற முடியாது அப்ப உங்க ஸகாத் நிறைவேறாம போயிடும் உங்க ஸகாத் நிறைவேறாம போயிடும் அதனால பெரியவர்களே ஸகாத் வாங்குவதற்கு உண்டான தகுதி அவருக்கு இருக்குதா அது அவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது கிபா तू क्या कमाता कितना कमाता कौन बोलेगा कि भाई तुम उसके फ्रेंड कौन आजू बाजू ना उन्हें केगला क्या भाई ना भाई कैसा है कितना आमदनी कैसा चलता जी ना சொல்லி விடுவான் புட்டு புட்டு இன்னைக்கு நம்மளை பத்தி கேட்டா சொல்ல மாட்டான் மத்தவனை பத்தி புட்டு புட்டு வைப்பான் உனக்கு கான் जाता क्या करता किधर करता सब बोलाங்க बिचारा பெரியவர்களே அது மாதிரி விசாரிச்சு கொடுக்கணும் भाई விசாரிச்சு கொடுக்கணும் விசாரிக்காம बिल्कुल ज़कात நீங்க கொடுக்க கூடாது பெரியவங்க அதே மாதிரி நியத்து கண்டிப்பா அவசியம் भाई நியத்து கண்டிப்பா அவசியம் பெரியவங்க அதே மாதிரி இந்த ஸகாத்துடைய பணம் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு சில முக்கியமான மசாலா மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர்ல பேசிக்கலாம் தராவி தொழுகைக்கு பின்னாடி ஸகாத் நீங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா பெரியவங்களே உங்களுடைய ரத்த பந்தம் முதல்ல உரிமை உங்களுக்கு தான் பாய் ஸகாத்துடைய சதகாவுடைய எந்த தர்மமாக இருந்தாலும் முதல் உரிமை முத்தலிசா ரத்த பந்தம் இப்போ என் கூட பிறந்த பொறப்பு இருக்கிறான் என் அண்ணன் என் தம்பி என் தங்கச்சி என் அக்கா இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நான் ஊர் மக்களுக்கெல்லாம் ஸகாத் கொடுத்துட்டு இருக்கிறேன் இவங்க பட்டினியா பசியா இருக்கிறாங்க அல்லாஹ் விரும்புவானா अरे डे तेरा घर में तेरा भाई भूखा मरता ना रहा बाबा उसे देना नहीं से गाँव वाले उनको बाटलक बैठा है அப்படிம்பா ககார் को थूक डालेंगे अल्लाह பெரியவர்களே அப்ப முதல்ல ரத்த பந்தத்துக்கு கொடுங்க சரி யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க பெரியவர்களே முதல் விஷயம் நாம எதில இருந்து பிறந்து வந்திருக்கிறோம் அதாவது மனைவிக்கு ज़कात நீங்க கொடுக்க கூடாது बहुत हिकमत के काम करते हैं जो गरीब रहेंगी उसे ही उसके ऊपर ज़कात नहीं रहेगा हमें मालदार रहेंगे हमारे पास बैंक बैलेंस है जो रुपये क्या कर डालेंगे ज़कात दे डालेंगे वो भी छोड़ेगा नहीं मुफ्ती साहब वो भी क्या करेंगे खर्चा होते टाइम देगा 500 रुपए वो देगा 1000 रुपए 2000 देंगे 3000 देंगे पूरा वसूल करके खर्चा कर डालेगा खिलाड़ी ना பெரியவங்களே அப்படி செய்யக்கூடாது கட்டண பொண்டாட்டிக்கு நீங்க ஸகாத் கொடுக்கிறது கூடாது तुम्हारी बीवी को तुम ज़कात देना जायज नहीं है இரண்டாவது உங்களுடைய தாய் தந்தை அவங்களுக்கு கொடுக்க கூடாது உங்களுடைய நானா நானி தாதா தாதி கொடுக்க கூடாது அதாவது பொதுவான கருத்து என்ன அப்படின்னா சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்களை பிரித்தால் யாருக்கு பங்கு போய் சேராதோ அவங்களுக்கு கொடுக்கலாம் சேரக்கூடியவங்களுக்கு கொடுக்க கூடாது उनका दादा सोती உங்களுக்கு வரும் दादी का आंगा नाना नानी आंगा बाबा माँ बाप का आंगा जोर का भी आंगा இதெல்லாம் இருக்கு अन्न तभी तो वराज भाई माँ बाप भाई आंगा नहीं भाई तुम्हारे भाई का आस्ती तुमने आंगा ये उनकी जोर बचे ही भाई उनको சரி இப்போ அதே மாதிரி நான் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ज़कात கொடுக்கலாமா கொடுக்க கூடாது मेरा बेटा मेरी बेटी मेरा नवासा नवासी पोता पोती बिल्कुल என்னில் இருந்து யார் பிறந்தாங்களோ அவங்களுக்கும் ज़कात கொடுக்க கூடாது நாம எதில இருந்து பிறந்து வந்தோமோ அவங்களுக்கும் கொடுக்க கூடாது நம்மிலிருந்து யார் பிறந்தாங்களோ அவங்களுக்கும் ஸகாத் கொடுக்க கூடாது பொதுவான சட்டம் என்ன ஒரு மனிதனுடைய சொத்தை பிரித்தால் அந்த பகுதி அவருக்கு போய் சேரக்கூடாது சேர்ந்துருச்சு அவர் உரிமையாளர் அவர் ஸகாத் கொடுக்க கூடாது அவங்களுக்கு ஸகாத் அவங்க உரிமை இல்லை தாராளமா இப்ப பொதுவா சொல்ல போனா
எங்கள் பெரியப்பா இருக்கிறாரு, எங்கள் மாமா இருக்கிறாரு, சித்தப்பா இருக்கிறாரு, பெரியப்பா இருக்கிறாரு, சின்னம்மா இருக்கிறாங்க, பெரியம்மா இருக்கிறாங்க, என் அக்கா தங்கச்சி கூட பிறந்த பொறுப்பு, அவங்க அண்ணன் பிள்ளைங்க, அத்தை பிள்ளைங்க, பங்காளிங்க, அங்காளிங்க எல்லாருக்குமே நீங்கள் ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கும்போது ஒரு முக்கியமான மசாலா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பாய் நம்ம ஒருத்தருக்கு ஜகாத் கொடுக்குறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பாரு, இப்போ இவர் ஜகாத் வாங்குறதுக்கு தகுதியா? ரைட், அல்ஹம்துலில்லாஹ் கொடுக்கலாம், விசாரிச்சுக்கிட்டோம். சரி, இப்போ ஜகாத் கொடுக்கும் சமயத்தில் அவர்கிட்ட நியத்து சொல்லணுமா? பாய் இந்தோ பாய் तुमने हमें पैसे दे तो ये ज़कात के पैसे रख लो भाई. अल्लाह अकबर. अल्लाह ताला சொல்றா, ஏன்டா அவனை கேவலப்படுத்துற நீ அப்படிங்கிறான். இன்னமல் அமாலு பின்னியாத். பெரியவர்களே, ஷரியத்தே முத்தஹரா துல்லியமான விஷயம். அல்லாஹ் தாலா இந்த ஷரியத்தை எப்படி உருவாக்குறா அப்படின்னா, ஒரு கடுகு அளவு கூட ஒரு மனிதனுடைய உள்ளம் புண்படக்கூடாது. ஒரு கடுகு அளவு கூட ஒரு மனிதன் இதிலிருந்து கேவலப்படக்கூடாது. அவ்வளவு துல்லியமாக எடுக்கிறான். ज़कात तुम देंगे तो तुम्हारे दिल में नियत कर लेना, बस ज़कात अदा हो जाएगा. उसके पास जाहिर नहीं करना. दबा ज़कात का पैसा 5,000 को तो रख ले. उन्हें क्या सोचेंगे, अरे क्या बात ज़कात का माल ले जैसा कि मैं हूँ. அவன் மனசு எவ்வளோ எவ்வளோ கவலைப்படுவான், எவ்வளோ வருத்தப்படுவான். ஜகாத்துடைய பணத்தை வாங்குற அளவுக்கு நான் அவ்வளோ கேவலமாயிட்டேனாடா, என்னடா அல்லாஹ் என்ன இப்படி வச்சிருக்கான். துணிய மக்கள் இருக்கிறாங்க जी, कितना दिए तो भी भरता नहीं बा मुसलमान को, इंसानों को कितना दिए तो भी अभी होना बोलता. अब तुम्हें जकात के पैसे उसके पास खुल्ला मुतली सब तुम्हें बोल को दे दिए, इंदबा 10,000 रुपये जकात के पैसे रख ले அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அவன் உள்ளத்தில் நோகடிப்பா. என்னடா ஜகாத்துடைய பணம் நம்ம வாங்குற அளவுக்கு அவ்வளோ கேவலமா, என்னடா வாழ்க்கை இது, இன்னும் இல்லைங்களா? அதனால அல்லாஹ் தாலா சொல்றான், லே ஜகாத்துடைய பணத்தை நீ மற்றவங்களுக்கு கொடுக்கும் சமயத்தில் நீயத்தை வெளிப்படுத்தாத, அவங்க கிட்ட சொல்லாத. இந்த பாய் रमजान का खर्चा रख लो भाई, अल्हम्दुलिल्लाह गौरव पड़ो. क्या भाई इज्जत से हो जाए, रमजान का खर्चा रख लो भाई, दे दो, कोई बात नहीं, लेकिन दिल में नियत कर लो ये मेरा ज़कात है. பெரியவர்களே, இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்காட்டு நம்ம ஒரே முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ், நேரம் அதிகமாகிடுச்சு. மனைவியுடைய ஸகாத் வேற, கணவனுடைய ஸகாத் வேற. நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஜோரு கமால் ஹமாராஜனா இவருடைய கணக்கை கொண்டு கொண்டாட்டி கணக்கில் போட்டுவார். हम तुलसा बड़े टेक्निक आदमी हमारा आदमी कैसे कैसे सवालங்கிறதை मालूम क्यों ना. பெரியவர்களே, மனைவி மேலே தங்க நகை வச்சிருக்கிற அப்படின்னா 612 கிராம் அளவுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஸகாத் தனி. அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடை நீங்கள் சாப்பிடுவீங்களா? இப்போ उनका रोज़ा अलग है, उनका नमाज अलग है, उनका फर्जियत अलग है, तेरा फर्ज अलग है, दो भी मिलाना नहीं, ரெண்டையும் சேர்த்தக்கூடாது மேரி ஜோருச்சுனா அப்படின்னு இல்லை. அவங்களுடைய கணக்கு தனி. बीवी के पास अगर साहिबे निसाब है, वो मालदार है, तो ज़कात उसके लिए अलग है. तुम्हारा बैंक बैलेंस अलग है तो तुम्हारा हिसाब अलग है. दोनों को कभी नहीं मिलाना. ரெண்டையுமே ஒன்றா சேர்த்தக்கூடாது. ரெண்டுமே தனித்தனி சட்டத்திட்டங்கள். மனைவி ஸகாத் வேற, மனைவி தொழுகை வேற, மனைவி நோன்பு வேற, மனைவியுடைய ஹஜ் வேற, மனைவியுடைய இபாதாத்துக்கள் வேற. அதே மாதிரி கணவனுடைய ஸகாத் வேற, கணவனுடைய இபாதாத்துக்கள் வேற, கணவனுடைய தொழுகை ஹஜ் எல்லாம் தனித்தனி, ரெண்டு சேர்த்தக்கூடாது. பெரியவர்களே, ஆக மனைவி மேலே ஸகாத் வாஜிபா, அவங்க தனியாக கொடுக்கணும். கணவன் உங்கள் மேலே தனியாக வாஜிபா, நீங்கள் தனியாக கொடுக்கணும். தனித்தனி கணக்கு தான், ரெண்டு கணக்கு ஒன்றா சேர்க்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது கடன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு जो रुपये इसमें माइनस करेंगे इन्हें क्या करता भाई, जो इससे खर्च है सो इन्हें क्या करेंगे, बीवी के माल को माइनस करेंगे. उन्हें होता रही है मुझे इतना खर्च है, काय को तेरा खर्च तेरा सर में जाता है, तेरी बीवी का हिसाब उसका माल उसका ज़कात अलग देना पड़ेगा. இது ரெண்டையுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மைனஸ் பண்ணக்கூடாது. मेरी जोरू ना होना है, मेरा पैसा मुझे खर्च है, मेरी जोरू का माल इतना है, उसे माइनस करेंगे हमें இல்லை. அதே மாதிரி பெரியவர்களே, இன்னொரு முக்கியமான மசலா, ஒரு மனிதருக்கு இப்போ உதாரணமாக என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குன்னு வைங்க. 10 லட்ச ரூபாவில் நான் 5 லட்ச ரூபா எனக்கு கடன் இருக்கு. ஆனால் 5 லட்ச ரூபா மீதி இருந்தால் நான் 5 லட்ச ரூபாய்க்கு நான் ஸகாத் கொடுக்கணும். கடன் கழிச்சு, கடனுக்கு மைனஸ் பண்ணி, கடன் கழிச்சு மீதி இருக்கக்கூடிய தொகைக்கு என்ன செய்யணும், ஸகாத் கொடுக்கணும். அதே மாதிரி பெரியவர்களே, சொந்த வீடு நீங்கள் கோடி ரூபா போட்டு கட்டியிருந்தா கூட உங்களுடைய ஸகாத் கிடையாது, வீட்டுக்கு ஸகாத் கிடையாது. சொந்த வீட்டுக்கு ஸகாத் கிடையாது. சொந்த வாகனம் உங்களுடைய ஓன் யூஸ்க்கு வச்சிருக்கிறீங்க, அது ஆடி காரே இருந்தாலும் சரி, BMW இருந்தாலும் சரி, பெரியவர்களே, எப்படிப்பட்ட வண்டி உங்களுடைய ஓன் யூஸ்க்கு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த வீட்டுக்கு ஸகாத் கிடையாது, சொந்த வாகனத்துக்கு ஸகாத் கிடையாது. இப்போ ஸகாத் அப்படிங்கிறது யாருக்கு எப்படின்னா, உங்களுடைய செலவுகள், உங்களுடைய கடன்கள்,
இது எல்லாம் உங்களுடைய வாழ்வாதாரம். இதெல்லாம் போக மேல் மிச்சமான பணமோ நகையோ இருந்தால் மட்டும்தான் உங்க மேல ஜகாத் வச்சு. இப்ப பெண்கள் தங்கம் வச்சிருக்கிறாங்க, ஜகாத் அப்படிங்கிறது 3 விஷயம்தான். பணம், தங்கம், வெள்ளி. வைரத்துக்கெல்லாம் ஜகாத் கிடையாது. நீங்க கோடி ரூபாய் வைரம் வச்சிருக்கிறீங்க, வியாபாரம் செய்றீங்க, அது வேற விஷயம். வியாபாரத்துக்கு தனி வருமானத்துக்கு ஜகாத் உண்டு. ஆனா நீங்க சும்மா வீட்டில் வச்சிருக்கிறீங்க வைரம் அழகுக்காக வேண்டி இல்ல, பவளம் இல்ல, முத்துக்கள் இல்ல, வைடூரியம் இல்ல, இதெல்லாம் கல் சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க தான் வாங்குவாங்க. நம்மளால முடியுமா? சராசரி மனுஷனால வாங்க முடியுமா? இதெல்லாம் வாங்க முடியுமா? இல்ல. अभी 1 ग्राम सुनना लेना हमारे से होता नहीं रहा बाबा. तुम्हें क्या कि हीरे जवाहिरात कुछ चले गए क्या मुदल्ली साहब? 1 ग्राम लेते ना जान में जान चल जाता. हक भाई भी बहुत कोशिश करते हैं लेने के लिए, कभी होता नहीं किता. பெரியன்பர்களே, ஆக இன்னைக்கு தங்கம், வைரம், தங்கம், வெள்ளி அன்றாட வாழ்க்கை. இது எல்லாமே ஆடம்பரம் தான், அத்தியாவசியமான பொருள் கிடையாது. मुदल्ली साहब, தங்கம் இல்லைன்னு செத்து போடுவாங்களா பெண்கள்? चांदी नहीं तो क्या मर जाएंगे कि भाई, लेकिन खास घर होना जरूरी है, खास गाड़ी होना जरूरी है. உங்களுடைய அன்றாட தேவைகள், உங்களுடைய கடன்கள், உங்களுடைய சுய தேவைகள் போக மேல் நிச்சயமான முறையில் பணமோ வெள்ளியோ தங்கமோ பேங்க் பேலன்ஸோ முதலீடோ நீங்கள் ஜஃபர்பாய் வச்சிருந்தா மட்டும்தான் உங்க மேல ஜகாத் வாஜிப். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் புனிதமிக்க இந்த ரமலான் மாசத்திலே சரியான முறையில் நம்முடைய சொத்துக்குடைய மதிப்பீட்டு செஞ்சு, நம்மளுடைய கடைகள் வச்சிருக்கிறோம் பாருங்க, பல மக்கள் கடைகள் வச்சிருக்கிறாங்க, அதில் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதே கிடையாது. எவ்வளோ நம்ம முதல் போட்டிருக்கிறோம், நம்ம கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அது வருஷம் எடுக்கிறோமா இல்லைங்களா புது கணக்கு போடும்போது, அது மாதிரி நம்ம கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது முதல்ல அந்த கணக்கு போடணும். எல்லாம் ஏமாற்ற முடியாது பாவா. சும்மா 20 கிலோ அரிசி கொடுத்துட்டு ஜகாத் दहोदारा बाबा बताएंगे कि भाई पूरा मुट्ठी नहीं है मोनाटी कई मरिया 20 किलो चावल उठा, वो भी रेशन कार्ड का चावल उठा दे डाले बेचारा कि भाई रेशन में 20 किलो फ्री डालता. एक जना का मैं पूछता हूँ, कह रहा जकात दे डालेगा, हाँ दे डालिए ना, कितना दिया? 2 किलो चावल दिया. कहाँ से दिया? रेशन दुकान में दिए भाई 20 किलो. वो ले लेता तो दिन में 2 किलो सबको दे डालिया. पूरा मुट्ठी नहीं है मोनाटी गैया. कौन रह देता से, किसका रह तू देता से बाबा? अरे तेरा आशीष से दे रहा बा, वो देता नहीं किता. பெரியன்பர்களே, ஆக அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்முடைய கடைகள் வச்சிருக்கிறோம், தொழில் வச்சிருக்கிறோம், எதுவாக இருந்தாலும் ஸ்டாக் எடுங்க. அதை கரெக்டான முறையில், எவ்வளோ துல்லியமான முறையில் நம்ம கிட்ட எவ்வளோ முதலீடு இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அதையெல்லாம் கணக்கு போட்டு நம்முடைய சொத்துக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில் எவ்வளோ நமக்கு வருமானம் வருது, இதையெல்லாம் பார்த்து சரியான முறையில் ஜகாத் கொடுத்தா மட்டும்தான் அல்லாஹ் நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பான், அதை உயர்த்துவான், முன்னேற்றத்தை கொடுப்பான், பரிசுத்தமாக்குவான், பரக்கத்தை கொடுப்பான். சும்மா நம்ம அல்லாவை ஏமாத்திட்டு நம்ம ஒரு 50,000 நம்ம மேல ஜகாத் வாஜிபு, நம்ம 5,000 ரூபாய் தேதாலக்கோ பஸ் பா சோப் தேதால அப்படின்னா இது அல்லாவை நீங்கள் ஏமாத்துகிறீர்கள். அப்புறம் அல்லாஹ் கைசா பரக்கத் தேங்க, கைசா அல்லாஹ்வுடைய கிருபையில் எப்படி முன்னேற்றத்தை கொடுப்பான், வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர முடியும்? அதனால் பெரியன்பர்களே, புனிதமிக்க ரமலானிய மாசத்தில் ஜகாத்தை இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு தேடி தேடி அல்லாஹ்வுடைய கிருபையில் கொடுங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில், நம்முடைய செல்வத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுப்பான். குறைஞ்சு போயிடும், கஞ்சத்தனம் பண்ணாதீங்க, குறைஞ்சு போயிடும் நீங்கள் நினைக்காதீங்க. அல்லாஹ் கண்டிப்பாக வல்லாஹு யுஸாயிஃபு லிமன் யஷா, யாரை நாடுகின்றானோ அவனுக்கு பன்மடங்கு நீங்கள் நினைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்கும். செய்யுமா இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.